Hello viewers, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஹைவே டிரைவ் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. நம்மளோட ட்ரைனிங் ஆன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் மஹிந்திரா 3XO வெஹிக்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிராண்ட் நியூ வெஹிக்கிள். நம்ம வந்து பெங்களூரில் டெலிவரி எடுத்துகிட்டு சென்னை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் 80 வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெஹிக்கிளோட பில்ட் குவாலிட்டி, டிசைன் எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க மஹிந்திராவில். இதுக்கு 6 months வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நம்மளோட ட்ரெயினி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது எந்த மாதிரியான கான்செப்ட் அப்ளை பண்ணணும் இது எல்லாமே அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களோட ஹிஸ்ட்ரி பொறுத்தமட்டில் சென்னையில் ஒரு 2 to 3 days இன்சைட் சிட்டி ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் தான் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் அ மேனுவல். ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்கோட பேசிக் கான்செப்ட் ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். ஃபஸ்ட் அவங்க கெயின் பண்ண வேண்டிய கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சிலரேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் ஹைவேஸில் அவங்ககிட்ட நான் மெயினாக மோர் தேன் 10 to 15 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹைவேஸ் பொறுத்த மட்டும் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லேன் ஃபார்மேஷன். ஸோ சென்னை வந்து இங்கேருந்து 300 kilometers இருக்குது. நம்ம எந்த லேனில் போகிறோன்றதை கரெக்டாக டிசைட் பண்ணிக்கணும். லெஃப்ட் லைன், மிடில் லைன், ஒரு ரைட் லைன். அதே மாதிரி நம்ம லேனில் எதனா அப்டக்கிள் இருந்தால் டிஸ்டன்ட்டே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு மிரர் பார்த்து லேன் சேஞ்ச் பண்ணணும். மிரர் பார்க்காம லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம மிரர் பார்க்கும்போது பின்னாடி வர வெஹிக்கிளோட ஸ்பீடை கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம மிரர் பார்க்கும்போது ஒரு வெஹிக்கிள் எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அந்த லேன் சேஞ்ச் பண்ணும்போது பொறுமையாக ப்ராசஸ் பண்ணும்போது ஆல் ஆஃப் சடன் அந்த வெஹிக்கிள் கிட்ட வந்துடுவாங்க. பிகாஸ் அவங்க ஹையர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணும்போது வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அவங்க நம்ம கிட்ட ரீச் ஆகிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் பாடி தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லேன் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கணும். இப்போ அந்த Volkswagen Polo போகிறத பார்த்துருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஆல் ஆஃப் சடன் எதாவது வெஹிக்கிள் வரும்போது நம்ம ஜர்க் ஆகிடக்கூடாது. பிகினர்ஸோட ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னா, சைடில் தானே வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது சடனாக அவங்களே அறியாமல் இன்ஸ்டிங்க்டாக லெஃப்ட் ரைட்டு ஷேக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆன் த லைனில் மூவ் பண்ணும்போது கரெக்டாக மிடில் ஃப்ரேம் எடுத்துருக்கணும். இந்த இடத்துல நான் ஏன் அவங்களை மிடில் லைனில் ஸ்விட்ச் ஓவர் பண்ண சொன்னோன்னா, லெஃப்ட் லைனில் கம்ப்ளீட்டாக 2 wheelers போயிட்டுருக்காங்க. ஸோ மிடில் லைன், ரைட் லைன் இந்த மாதிரி 2 wheelers போகும்போது டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோடு அனலைசேஷன் இருக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட்டில் எதனா சர்வீஸ் ரோட்லேருந்து வெஹிக்கிள்ஸ் மர்ஜ் பண்ணும்போது அவங்களோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அவங்க உள்ளே வருவாங்களா மாட்டாங்களா, தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஸ்பீட் மேனேஜ்மெண்ட். எல்லா வண்டியுமே ஒரு 70-80 போகிறாங்கன்னா நம்மளுமே வந்து அந்த ஸ்பீடில் மூவ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் மிரர் அப்சர்வேஷன். per மினிட்டுக்கு 4 times மிரர் அப்சர்வ் பண்ணணும். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லைனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பேஸில் வராங்கன்றதை பார்க்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் மிரர் பார்க்குறோம், அந்த வெஹிக்கிள் வராரு. இப்போ நமக்கு ரைட் லைனில் இந்த ட்ரக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்காரு அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலி யூ ஹேவ் டு ஷிஃப்ட் த லேன். பொசிஷன், ஸ்பீட் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸ்டீரிங்கை ஜென்டலாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் பிகினர்ஸோட டவுட்ஸ் என்னவாக இருக்குன்னா, ஒரு லேருந்து இன்னொரு லைன் மூவ் பண்ணும்போது இண்டிகேட் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். இண்டிகேட் பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலாக வரலாம். அட்மோஸ்ட் லெஃப்ட் லைன்லேருந்து அட்மோஸ்ட் ரைட் லைன் போனாலோ, இல்லை அட்மோஸ்ட் ரைட் லைன் அட்மோஸ்ட் லெஃப்ட் லைன் வந்தால் மட்டுமே தான் இண்டிகேட் பண்ணணும். சில பேர் வந்து இது தப்பு கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பிகினர்ஸ் பொறுத்த மட்டும் அவங்க இனிஷியலாக இண்டிகேட்டர்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்பிட்வீன் ஒரு லைனில் இன்னொரு லைன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரொவைடட் பின்னாடி எதனா வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் மட்டுமே நம்ம இண்டிகேட் பண்ணணும். பின்னாடி எந்த வெஹிக்கிளும் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம தாராளமாக லேன் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்லோ பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் எந்த வண்டிக்குமே க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கணும். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டே போகணும்னா, முன்னாடி போயிட்டு இருக்கிற வெஹிக்கிள் எப்போ வேணால் ஆல் ஆஃப் சடன் ஸ்லோ பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்த்துட்டே போகணும். அப்போ நம்ம சேஃப் டிஸ்டன்ஸில் நம்மளோட பிரேக்கிங் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன்ஸ் எங்கேனா கிராசிங்ஸ் பண்ணி நிற்கும் போதோ, இல்லை ஏதாவது ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் வரும்போதோ, பிளிங்கர்ஸ் வரும்போதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடியே ஆக்சிலேட்டர்ந்து கால் எடுத்துடணும். ஸோ தட் நேச்சுரலாக வெஹிக்கிள் ஸ்லோ ஆகும். அவங்க கிட்ட போய் நம்ம ஸ்லோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கூட ஸ்மூத்தாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எந்த சுச்சுவேஷனில் சடன் பிரேக்கிங் இருக்கக்கூடாது. பிகினர்ஸ் பொறுத்த மட்டும் அவங்க ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட் அவங்க பயப்படுறது, ஆல் ஆஃப் சடன் எதாவது வெஹிக்கிள் வந்து என்ன சார் பண்ணுறது, அப்படின்னா சடனாக பிரேக் அடிச்சிருவேன், அப்ரப்டாக பிரேக் அடிச்சிருவாங்க. அப்படி அடிக்கும்போது ரியர் கொலிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சிஸ்டர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது, அவங்களுக்கு எந்த லைன் கம்ஃபர்டபுளோ அந்த லைன் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 15 to 20 minutes ஆகும் வெஹிக்கிள் அக்கஸ்டம் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் அவங்களுக்கு நல்லா அக்கஸ்டம் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ளோ ஆஃப் ட்ரைவ் வந்துருச்சுன்னா இந்த ட்ரைவ் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை வில் பி அ கிரேட் எக்ஸ்போஷர் ஃபார் ஹர். அண்ட் ஹைவேஸ் பொறுத்த மட்டும் மினிமம் மிஸ்டேக் மேஜர் இம்பாக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோடில் இருக்கணும். per மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். இப்போ அவங்க வந்து 60 to 70 ரேஞ்சில் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது, அவங்க என்ன ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணலாம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்பீட் 80 போகலாம், 100 போகலாம், 120 கூட போகலாம். ப்ரொவைடட் அவங்களுக்குள்ளே அவங்க என்ன செல்ஃபாக கேட்டுகிட்டே போகணுன்னா, ஆல் ஆஃப் சடன் எதனா வெஹிக்கிள் உள்ளே வரும்போது என்னால் இப்போ இருக்கிற கெப்பாசிட்டியில் என்னால் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஸ்லோ பண்ண முடியுமான்றதை கேட்கணும்.
அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிகினர்ஸ் வந்து ரைட் லைனில் ட்ரைவ் பண்ணக்கூடாது, லெஃப்ட் லைனில் தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கரெக்டான ஸ்பீட் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா எந்த லைனில் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ இந்த ரோட்டில் அவங்க ஸ்பீட் நிர்ணயம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்பீட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, நம்ம 80ல் போகிறோம் இல்லை 70ல் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம ரைட் லைன் ஒரு மிடில் லைனில் போகலாம். இப்போ ரைட் லைனில் கூட அந்த ட்ரக் போயிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைட் லைன் வந்து ஃபாஸ்ட் லைன், அப்போ அந்த ட்ரக் ஏன் ரைட் லைனில் போகிறாரு, அந்த மாதிரி கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் we can drive the vehicle. ஸோ அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ், ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் வெஹிக்கிளை சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அந்த வெஹிக்கிளையும் நீங்கள் கற்றுக்கலாம். ப்ரொவைடட் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும். பிகாஸ் நம்மகிட்ட டுவல் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ நம்ம ட்ரெயினிங் வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிளச் பிரேக் கிடையாது. கம்ப்ளீட்லி த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் டாஸ்க் நான் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி வச்சுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேஸில் ஒரு பிகினர் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம சிஸ்டருமே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.